அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ முந்திரி இறால் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம இப்போ இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை மசாலா போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு பிணைஞ்சி விட்டு வச்சுக்கலாம். இரட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, இதோட ஒரு 15 முந்திரி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பிரட்டி வச்சுருந்த இறாவை தூக்கி போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் தீயில நல்லா வேக வச்சுக்கலாம். இறால் தண்ணி விடும். தண்ணி விட்டோன்னே நல்லா சுருள கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு இறால். இதை நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அறுத்து போட்டு அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி, சோம்பு, பச்சை மிளகாய் அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கிட்டு இதோடு நம்ம வதக்கி வச்சுருக்கிற இறாலையும் தூக்கி கொட்டி நல்லா கிண்டி சிம்தியிலே வச்சு வேக வச்சா ஒரு சூப்பரான இறால் கிரேவி ரெடி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.